கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலையிலும் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன வசனம்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வசனம் 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதுல ஒரு கமாண்ட் அண்ட் ஒரு கவனன்ட் இருக்கு பாருங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளையை செஞ்சா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மன்னிக்கிற தெய்வம் இயேசு, அவர் சிலுவைக்கு சென்று நம்ம எல்லாரையும் மன்னித்தார். நம்ம மன்னித்ததுனால தான் நமக்குள்ள அந்த தேவ அன்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த முக்கியமான கிறிஸ்தவத்துல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மன்னிக்கிறது. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். மன்னிச்சிடுறேன் ஆனா என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ரீசெண்டாக நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அவளை மீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 40-50 இயர்ஸ் பேக் நானும் அவளும் சேர்ந்து படிச்சிருக்கோம் பாருங்க. நிறைய காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவள் என்ன சொன்னான்னா, இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான் அப்படின்னா. அவள் நல்லா தான் இருக்கா இப்போ, ஆனால் என்ன பிரச்சனைனா அவள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறா. என்னை வந்து ஒரு இந்த நிலைமைன்னா நான் மோசமான ஒரு நிலைமையில இருக்கேன், எங்கள் அம்மாவை நான் மன்னிக்கவே முடியாது, இதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான் அப்படின்னு அவள் சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவகிட்ட சொன்னேன், இந்த வசனங்களை எடுத்து சொல்லி, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்காருன்னா நம்மளும் பிறரை மன்னிக்கணும். நம்ம இப்போ மன்னிக்கலைன்னா, யாரையாச்சும் மன்னிக்கலைன்னா அவர் நம்மளோட பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தில் இருக்கு. ஆனால் அவரை நம்ம அவர் சொல் பேச்சு கேட்டு நம்ம மன்னிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாத்துல இருந்தும் மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் நம்மளை சொந்த பிள்ளையா சேர்த்துக்குவார். இது மாதிரி அன்கன்ஃபெஸ்ட் சின்ஸ்ன்னு சொல்றதுல இந்த மாதிரி வகையாரெல்லாம் வந்துடும். ஒரு முறை எங்க அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க. அதுல ஒரு பெரிய கருப்பு மூட்டை அவங்க முதுகுல இருக்கிறதாகவும், அவங்க ஒரு மலை மேலே ஏறுறாங்க. மலை உச்சியில ஏசப்பாடின்னு அவங்க 2 கையை வச்சு கூப்பிடுறாரு. அப்போ இவங்க நடக்க முடியாம குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. மேலே போனோடனே, ஆண்டவரே இது என்ன என் முதுகுல இப்படி ஒட்டிட்டு இருக்குன்னொன்னே, இதெல்லாம் நீ வந்து அறிக்கை செய்யாத பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே, நான் எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்கல, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை, சில விஷயங்கள் நீ அறிக்கை செய்யாம இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எங்க அப்பா வந்து, ஆண்டவரே நான் இப்பவே நான் அறிக்கை செய்றேன், இப்பவே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே, இந்த அன்கன்ஃபெஸ்ட் சின்ஸ் எல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுங்க ராஜா, உங்க ரத்தத்தால என்னை சுத்திக்கிறீங்க, கழுவுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மூட்டை அப்படியே அவங்க முதுகுல இருந்து குதிச்சு இங்க திரும்பி பாக்குறாங்களாம். அது அப்படியே உருண்டு 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 குட்டியா அந்த கீழே அந்த எங்க இருந்து ஏறினாரோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு சைஸ் வந்து கடுகு சைஸ், குட்டியா போய் காணாம போறத என் கண்ணால நான் பார்த்தேன்னு எங்க அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட நெருங்கி போய் அவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டதாக ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்னாரு. ஸோ இந்த காரியத்துல நாங்க ரொம்ப கொஞ்சம் விவரமா கவனிக்க வேண்டியது அன்கன்ஃபெஸ்ட் சின்ஸ். மற்றபடியும் கூட நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரி பாவங்கள் யாரு நமக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும் நம்ம வந்து நிச்சயமா அவங்களுக்கு மன்னிக்கணும். ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, இதை வந்து நான் மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டனா இருக்கு, நான் இன்னைக்கே விட்டுறேன், என்னை நீங்க மன்னிச்சு என்னை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு என்னை நீங்க மன்னிச்சிங்கன்னா போதும், எனக்கு வேற எதுவுமே இல்லைப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்கள், எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா பேசியிருப்பாங்க, நமக்கு விரோதமா ஏதான வார்த்தை விட்டுருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்ல இந்த ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம பார்த்தோன்னா காலேஜ் முடிகிற வரைக்கும், அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போன இடத்துல, அப்புறம் கல்யாணம் கட்டின பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே போனப்போ அவங்க ஃபேமிலியில், நம்ம ஃபேமிலியில் எல்லா வெளியாட்கள் எத்தனை பேரை மீட் பண்ணுறோம் உலகத்தில். அவங்கள நமக்கு தப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க. பெரிய துரோகம், பெரிய பாவங்கள் ஒன்றும் செய்யாட்டி கூட சில தப்புகள் which will hurt us, நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அதை வேற வச்சு சுமந்துக்கிட்டு இருப்போம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதை என்னால் மறக்கவே முடியல,
நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தா அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேலையிலையும் நம்ம கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிரும். அதை நம்ம வெளியேற்றும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு சமாதானம் வருது தெரியுமா? அதுதான் யோவான் 14:27 சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன், உலகம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு. இது சமாதான குறைவை கொண்டு வரக்கூடியது நம் மன்னியாமை. நம்ம மன்னிக்காம இருக்கிற வரைக்கும் அது உள்ளேயே இருந்து அது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா மன்னிச்சு விட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த நிமிஷமே ஆண்டவர் அவர் ப்ராமிஸ் பண்ற அந்த மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இந்த காலையில நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எங்களோட வாழ்க்கையில. இந்த நாள்ல நீங்க செயல்படுங்க ராஜா. யாரெல்லாம் இப்போ கேட்டு ஆண்டவரே நான் என்ன பாவம் சின்ன வயசுல இருந்து அப்பா நான் பண்ணினாலும் என்னை மன்னிச்சிருங்க, மற்றவங்க செஞ்ச தப்பையும் நான் மன்னிக்காம இருக்கிறேன்னா அதையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்பா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரே நீங்க அப்பா உங்க மன்னிப்பு எனக்கு பரிபூர்ணப்பட்டு கிடைக்கும் ராஜா. நான் பிலீவ் பண்றேன்ப்பா, நான் நம்புறேன் ராஜா. நீங்க எனக்கு அந்த சமாதானத்தை வச்சிருக்கீங்களே, அதை ரிலீஸ் பண்ணுங்க. நான் இப்போ உணரணும், என் உள்ளத்துல நான் உணரணும், நான் என் பாவங்களை எல்லாம் இப்போ உங்க சமூகத்துல வச்சுட்டேன். அன்கன்ஃபஸ் சின்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்துல அறிக்கை செய்யாத பாவங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துல கொடுத்துட்டேன்ப்பா. எனக்கு வேண்டாம், என் இருதயத்தை அதை பாலாப்படுத்தக்கூடாது. நான் முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்துல கொடுத்துட்டேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க.